இப்போ பொதுவாக அரசாங்க வேலைக்கு பல பேர் தொடர்ந்து எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. இந்த குரூப் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இது எல்லா ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி இருக்குமா? எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்குமானா கிடையாதுங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் கெட்டு போயிட்டாருன்னா, ஏன்னா சூரிய பகவான் தலைமை பண்பு, ஆளுமை, அரசாங்கம் இது எல்லாமே சூரிய பகவானுக்கு உண்டானது. நம்ம மற்றவங்க கிட்டேருந்து வேலை வாங்கக்கூடிய பண்புகளுக்கும் சூரிய பகவான் அந்த ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். இப்போ பொதுவாக சூரிய பகவான் கெட்டுட்டாருன்னா நீங்கள் மற்றவங்க கிட்ட தான் வேலை செய்கிற மாதிரி இருக்குமே தவிர, நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடியது தலைமை பண்பு இதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்காது. ஒரு சிலருக்கு சூரியன் கெட்டு போனாலும் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் கடைநிலை ஊழியராக தான் இருக்க முடியுமே தவிர மேலே அதிகாரி ஆகக்கூடிய யோகத்தை அது கொடுக்காது. சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் மட்டுமே மேன்மையான அரசு உத்தியோகத்தை அடைய முடியும். மற்ற ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போராடுவாங்க, அதுக்கான வாய்ப்புகளை கிடைக்காது. ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். சூரியன் ஜாதகத்தில் எந்த விதத்தில் கெட்டு போயிருக்காருன்னு முதல்ல பார்க்கணுங்க. இப்போ சூரியனே 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் போனாலும் அவருக்கு உண்டான விஷயங்கள்லாம் செயல்படாது. சூரியனுடைய அவயோகி வீட்டில் உட்காந்துருக்காரா இல்லை திரிசூனியாதிபதி இதில் இருக்காராங்கிறத பார்த்தோம்னா எளிய முறையில் இதை நிச்சயமாக நம்ம சரி பண்ணலாம்.